இது வந்து கண்ணு நினைச்சு அவர் உள்ள ஓடிட்டாரு, அவரை சுட போறேன் அப்படின்னு நினைச்சு. சிக்காரா போட்டானா அது சிக்காரா தானே. கூட்டு போயிட்டு திருப்பி வரும். ஜஸ்ட் 29 தான் டிக்கெட் ப்ரைஸ். ஹவுஸ் போட் வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குல்ல. காஃபி குடிக்க நினைச்சிருக்கோம். இதுதான் ஷாப். சிக்காரா போட் போய்கிட்டு இருக்கு. குட்டி குட்டி போட்டலாம் போய்கிட்டு இருக்கு. 1 ஹவருக்கு 500. 1 ஹவருக்கு 500. ஸ்டார்ட் பண்ணதான் அதில் போய் அப்படிதான் இருக்கு. சூப்பர். அப்படியே போக வேண்டியதான். இப்போ எல்லாம் இப்படி அழகாக இருக்குங்க இந்த பக்கம். ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ் லக்கேஜ். ஸோ எல்லோரும் நல்லா இருக்குது நம்புறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் முன்னார்லேருந்து கிளம்புறோம். முன்னார்லேருந்து கிளம்பி எங்கே போக போகிறோம்னா எலப்பி போக போகிறோம். ஸோ முன்னார்லேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு சூப்பரான வ்ளாக் ஸ்டார்டிங் தான் இது. இப்போ வந்து நம்ம முன்னார் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால நான் ப்ரே பண்ண போய்கிட்டு இருக்கேன். இப்போ தான் சாப்பிட்டேன். சரவண பவனில் சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன். முன்னாரில் வந்து இன்னும் என்ன நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எல்லாத்தையும் வந்து இதே வீடியோவில் கவர் பண்ண முடியாது அப்படின்றதுனால இன்னொரு நாள் வந்து நம்ம அடுத்ததெல்லாம் கவர் பண்ணலாம். ஓகே, கொழுக்கு பண்ண போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் மழை ஹெவியாக அடித்ததுனால அதுவும் போக முடியல. ஸோ மொஸ்கோ அந்த பக்கம் தான் இருக்குது. ஓகே, நம்ம போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே பஸ் ஏறி போயிடுவோம். ஸோ முன்னால் இன்னும் என்னென்ன பார்க்கறதுக்கு அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ எர்ணாகுளம் பஸ் ஏறிட்டேன். எர்ணாகுளத்துலேருந்து ஆலப்புழம். ஓகே, இங்கேருந்து தான் பஸ் எடுக்கணும் திருப்பி. முன்னார விட்டு போகிறது கவலையாக தான் இருக்குது. பட் இதை விட நல்லா இருக்கும் அங்கே அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எப்படி இருக்குன்னு அழகா போயிடுவோம்மா. லைட்டாக ஒரு தூக்கத்தை போடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ தான் வந்து எலப்பி வந்து சேர்ந்துருக்கேன். அண்ட் வெல்கம் டு எலப்பி. முன்னார் டு எர்ணாகுளம் வர்றதுக்கு 2 மணிக்கு என்ன 7:30 ஆயிடுச்சு வந்து சேர. இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால எர்ணாகுளம் உள்ள என்டர் ஆகும்போது செம்ம டிராஃபிக். இன்னொன்று சொல்லணும், எனக்கும் இது தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸ்ரீலங்காலேருந்து யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கேரளா வரணும்னா மெயின் சிட்டி வந்து எர்ணாகுளம் தான். ஓகே, கொச்சின் ஏர்போர்ட் இருக்குது. கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து கூட எர்ணாகுளம் தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த பஸ்ஸு ட்ரெயின் எது வேணுமோ அதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ மெயின் சிட்டி வந்து எர்ணாகுளம் தான். அதுக்கப்புறம் எர்ணாகுளத்துலேருந்து பஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண எலப்பிக்கு சான்ஸே இல்லை. எல்லாமே ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு பஸ் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து சேர்ந்தேன். ரூம் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. எப்படியும் வர்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் போச்சு. காலையில் எழும்பி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போ போய் தூங்கிட்டு அப்படியே காலையில் எழும்பி உங்க கூட பேசுகிறேன். குட் நைட். தி நெக்ஸ்ட் டே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிட்டேன். ஏன்னா நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன். இப்போ நம்ம எலப்பியில் இருக்கோம். இங்கேயும் நிறைய சுற்றுறதுக்கு இருக்குது. ஸோ இந்த வ்ளாக் ஃபுல்லாக சுற்ற தான் போகிறோம் நம்ம எலப்பியில். இப்போ சாப்பிட போய்கிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து கெனல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதில் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகலாம். ஓகே, செம்ம வெயில். தண்ணி வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்க. ரெட் கலரில் இருக்குது. இது வந்து ஃபில்டர்ட் வாட்டர் தானே. அதுக்கு வந்து இவங்க மூலிகை ஏதோ கலந்து இப்படி கொடுக்குறாங்க, ஹெல்த்துக்கு நல்லோம் அப்படின்னு. ஓகே, ஆனால் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்குது. டாம்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. அப்படியே மூஞ்ச காமிங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே மக்களே, செம்ம காமெடியாக ஒரு விஷயம் நடந்தது. இது வந்து கண்ணு நினச்சி அவர் உள்ளே ஓடிட்டாரு, அவரை சுட போகிறேன் அப்படின்னு நினச்சி. ஸோ நம்ம ஜக்கரியா பஜார் போய்கிட்டு இருக்கோம். பக்கம்தான், ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான். ஜக்கரியா பஜாருக்கு வந்து ஜெட்டியில் போட்டில் எல்லாம் போக முடியாது. நீங்கள் நடந்து தான் போகணும் இருக்கிற இடத்துல இருந்து, அதை பொறுத்து. ஓகே, முதல்ல நம்ம ஜக்கரியா பஜார் போயிடலாம். ஸோ ஒரு சோடா சர்பத் குடிக்க வந்தேன். செம்ம வெயிலுங்க, சான்ஸே இல்லை. இது பாருங்க, அடிப்பொலி வெயில். ஆனால் சாப்பிட்ட பிரியாணி பற்றி சொல்லணும், வேற மாதிரிங்க, சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. குக்கிங் கூட பீஃப் எல்லாம் வந்து செம்மையாக குக் ஆகியிருக்கு. அப்படியே வர்ற வரல ஒரு சாதா சர்பத் குடிப்போம் அப்படின்னு பார்த்தேன்.
ஒரு பிரிட்ஜ் மேலே இருக்கேன். ஸோ அந்த ரோட்டில் தான் வந்தேன். போட் கெனல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பக்கம் தான் ரூம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து இவ்வளோ உயரமாக கட்டுறதுக்கு காரணம் வந்து இந்த பாலத்தை, இதுக்கு கீழால் போட் போகும். ஸோ இந்த பாருங்க, அப்படியே அந்த போட் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கம்லாம். ஸோ இந்த பக்கம் தான் போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம ஜக்கரியா பஜாருக்குள்ளே தான் இருக்கோம். இதில் வந்து அன்றாட தேவைக்கு தேவையான ஷாப்ஸ் தான் நிறைய இருக்குது. பெருசாக வந்து நீங்கள் வந்து பார்க்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில். நான் வந்தது மெயினாக என் மெமரி கார்டு முடிஞ்சு போச்சு. ஸோ மெமரி கார்டு ஒன்று வாங்கணும் அப்படின்னு தான் வந்தேன். பட் இந்த பக்கம் மெமரி கார்டு வந்து பெருசாக இல்லை. 64 தான் இருக்குது, பத்தாது. அதனால் முன்னாடி அங்கே இருக்கோம் மார்க்கெட் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் போகணுமா, அந்த மார்க்கெட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் எப்படியும் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. கயக்கிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த பக்கம் தான் கயக்கிங் இருந்தது. ஸோ அந்த பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜக்கரியா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பட் வந்து பார்க்குற அளவுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃபைனலாக மெமரி கார்டு வாங்கியாச்சு. இங்கே தான் வாங்கினேன். ஜியோன் அப்படின்னு ஒரு ஷாப்பு. ஸோ அங்கே தான் வாங்கினேன். இப்போ இருக்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன், அங்கே தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனில் இதான் மெயின் டவுன் கிடையாது. இது வந்து ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன். மெயின் டவுனுக்கு இன்னும் போகணும். நாம ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மாதிரி அந்த பக்கம் போயிருக்கு. செம்மையாக வெயில் அடிக்குதுங்க. அதான் கேப்டைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா மூஞ்சி தெரியாது, பட் நம்ம சேஃப்டி முடியல, அவ்வளோ எரியுது. ஸோ இப்படியே கிளம்பி நம்ம ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். நெருங்க கூகுளில் பார்த்துட்டு எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். ஹைக்கிற வெயிலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ஃபோட்டோவை தான் போயிட்டு இருக்கோம். அப்படின்னா வெயில் அடிக்குது, சான்ஸு இல்லை. அண்ணா எப்போண்ணா லாஸ்ட்டாக மழை பெஞ்சுது? 10 நாளைக்கு முன்னாடியா? 2 நாளைக்கு முன்னாடியா? சின்ன லைட்டா? ஓகே. ஸோ இப்போ தான் வந்து சூப்பராக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லாவே இருக்குது. ஸோ இது சிக்காரா போட்டானா? அது சிக்காரா தானே? சரி, இதில் வந்து அப்படி சிப்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, வாலண்டியராக அப்படி வாங்குங்க வந்துடுங்க அப்படின்றாங்க. ஸோ சாம்பிளெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன பேர்? மலபார் சிப்ஸ். ஓகே. ரூட்டில் வந்து நிறைய சிப் ஷாப் தான் இருக்குது. இங்கே பனானா சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லா இடத்துலையும் பனானா சிப்ஸ் தான் போட்டு இருக்காங்க. ஸோ வந்தால் வாங்குங்க. ஓகே. ஸோ இது வந்து ஜெட்டி. இப்போ நம்ம இருக்கிறது ஜெட்டி. இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி. ஸோ கூப்பிட்டு போவாங்க. இங்கே வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி ஜெட்டியும் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இங்கே பஸ் ஸ்டாப் மாதிரி ஜெட்டிலேயே வந்து போவாங்க எல்லோரும். போட்லேயும் போவாங்க. அதனால் இதில் போங்க. ஓகே. கோட்டையும் கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வரும். ஜஸ்ட் 29 தான் டிக்கெட் ப்ரைஸ். ஓகே. அடுத்தது வந்து டூரிசம் போட் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் 10:45 போனீங்க அப்படின்னா திரும்ப 4 மணிக்கு தான் கூப்பிட்டு வந்து விடுவாங்க. டிக்கெட் வந்து 400, சாப்பாடு கொடுத்துருவாங்க. அண்ட் ஏசி டிக்கெட் வந்து 600 ருபீஸ். 600 ருபீஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல புக் பண்ணலாம். நீங்கள் ஜோஸ் அலுகாஸ். ஆமாம், ஜோஸ் அலுகாஸ் ஜுவல்லரி ஷாப்புக்கு முன்னாடி இருக்குது இந்த ஜெட்டி. ஸோ அதில் தான் வந்து நீங்கள் புக் பண்ணணும். வந்துட்டேன். ஒஸ்கார் க்ரூஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அந்த இடத்துல தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ போய் பார்க்கலாம். ஓகே. சர்வீஸ் எப்படின்றத நீங்களே பாருங்கள். எனக்கும் தெரியாது, இப்போ தான் நான் போகிறேன், பார்ப்போம். எல்லாம் உடஞ்ச போட் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்து இங்கே தான் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. ஃபைனலாக லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாச்சு. அண்ட் இதான் நம்ம இப்போ போகிற கயக்கிங் போட்ஸ். அண்ட் இப்படி போகணுன்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டில் தான் போகிற வழியில் சூப்பராக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ மக்களே போய்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த முன்னாடி இருக்கார் பாருங்கள், அவர் தான் கைட். ஸோ அவர் கூட தான் கண்டிப்பாக போயாகணும். ஸோ 4 பக்கமும் வந்து போட், சிக்காரா போட், ஹவுஸ் போட் இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வியூவில் தான் போய்கிட்டு இருக்கேன். இருங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஓகே. சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன, அந்த அங்கே கொல்லமில் வந்து இது இல்லை தானே, வேவ்ஸ் இல்லை தானே. இங்கே வேவ்ஸ் அடிக்குது கொஞ்சம், வந்து வேவ்ஸ் அடிச்சு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ குரூப்போடு தான் போய்கிட்டு இருக்கேன். 4 பேர் இருக்காங்க, நான் என்னையும் சேர்த்து. ஒரு ஹவுஸ் போட் வந்து பின்னால் போய்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குல்ல. ஸோ சூப்பர். இங்கேயும் வந்து வேறு வைப், கொல்லம் வைப் கிடையாது, பட் இங்கேயும் வந்து தரமாக இருக்குது. ஸோ இதான் அந்த ஹவுஸ் போட் போய்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து ஒரு சிக்காரா போட் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம். ஸோ நீங்கள்
செட் அப்படி இந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க குரூப்பில். ஸோ இந்த மாதிரி குரூப் ப்ரைஸ் வரீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் 500 rupees தான். அப்படி இல்லைன்னா சிங்கிளாக அவங்கள மட்டும் கைட் பண்ணி கூப்பிட்டு போகணும் அப்படின்னா வந்து அது 750 rupees. ஸோ ஒஸ்கா க்ரூஸ் அப்படின்னு க்ரூஸில் தான் நான் வந்திருக்கேன். மோர் டீட்டெயில்ஸ் வந்து நான் போயிட்டு சொல்கிறேன். ஸோ ஹவுஸ் போட் ப்ரைஸிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்காரா போட் ப்ரைஸிங் இதெல்லாம் வந்து நான் போயிட்டு சொல்கிறேன். எனக்கும் கரெக்டாக தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து இதுதான் நேரு ட்ராஃபி வந்து ஃபினிஷிங் பாயிண்ட். ஸோ நேரு ட்ராஃபி போட் ரேஸ் இருக்குல்ல, அதில் ஃபினிஷிங் பாயிண்ட் தான் இங்கே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அங்கே அந்த பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடைசியில் நாமளும் வந்துட்டோம் ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு. இங்கே பாருங்க, அது ஹவுஸ் போட் செம்ம பெருசாக இருக்குங்க. எப்படியும் ஒரு 3 bedroom அப்படின்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த பாயிண்டில் தான் வந்து நிற்க சொல்லியிருக்காங்க. நான் தான் முன்னாடி வந்தேன், யாருமே இல்லை, எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. ஏன்னா செம்ம வேவாக இருக்குது, வேவியாக இருக்குது, அதனால அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஹவுஸ் போட்டிங் தான் இருக்குது, ஹவுஸ் போட் தான் இருக்குது. சிக்காரா போட் கூட அந்த பக்கம் பெருசாக கிடையாது. ஸோ இது அப்படியே போகுது பாருங்களேன், நான் ஒன்றுமே பண்ணல, அது அப்படியே தானாக தெரியுது, அப்படியே சுற்றுது. இந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு இப்போ. இப்படி தான் இருக்குது. பட் சூப்பருங்க, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். பாருங்களேன், ஒரு தென்னை மரம் இருக்குது, இப்படி நேரையாக்கி போக வேண்டியதுதான். இது வந்து உப்பு தண்ணி கிடையாது, இது உப்பு தண்ணி கிடையாது. இது வந்து ஏதோ ஆறு. இந்த ஆறு வந்து எங்கேருந்து திரும்ப வருது, இதில் இருந்து வருது, சபரிமலையிலேருந்து வருது. இது இந்த ஆறு வந்து சபரிமலையிலேருந்து வருது. எண்டிங் வந்து இங்கே இந்த பக்கத்தில் தான் எண்ட் ஆகுது. ஸோ அதனால இது உப்பு தண்ணி கிடையாது. ஓகே, Backwater area full name in Kutanad. Okay. Is the world little place only the below the sea level place. Is on the total in 62 island. 62 island. The 4-5 island only road. 75% people traveling the government ferry. Children's going the school boat, water ambulance, floating dispensary. It's a lot of different type of backwater area. சொன்னது கேட்டுச்சா? ஸோ இதான் மேட்டர். இது வந்து பேக் வாட்டர். அந்த பேக் வாட்டர் வந்து சீ லெவலை விட பிலோ தான் இருக்குது. ஸோ சீ லெவலை விட கீழே இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. ரொம்ப ரேரான ஒரு பிளேஸ். நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இப்போ வந்து நம்ம காஃபி குடிக்க நிறுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஷாப். இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பில் தான் நிறுத்திருக்கேன். இங்கே தான் ஷாப் இருக்குது. ஸோ இது ஷாப் அப்படியே கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சுட ஒரு சாய் குடிச்சிட்டு அப்படியே திருப்பி போயிடலாம் வேண்டியதான். ஓகே, ஸோ அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்ப போயிடலாம். இறங்கலாம் இல்லை, அப்படியே குடிக்க வேண்டியதுதான். நீங்களும் வந்தால் கண்டிப்பாக வாங்க. இது ஒஸ்கார் க்ரூஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஒரு சிக்காரா போட் வந்து ஷாப்பில் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணி குடிப்பாங்க. இதை மாதிரி நிறைய கடை இருக்குது அந்தந்த இடத்துல, வேறு இடத்துல. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஹவுஸ் போட்டிங்காக இருக்குது இந்த பக்கம். அப்படியே இங்கே நான் இருக்கேன், நானும் தான் இருக்கேன். எல்லா பக்கமும் ஸ்பீட் போட் போய்கிட்டு இருக்கு, சிக்காரா போட் போய்கிட்டு இருக்கு, குட்டி போட்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு காஃபி குடிச்சிட்டு இல்லை சாய் குடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். இப்போ நானும் தெரியுதா எங்கே வச்சிருக்கேன் தெரியுமா? 2 காருக்கு நடுவில் வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்காக? உங்களுக்காக. நம்ம கண்டுக்காங்க, இதெல்லாம் நமக்கு. பின்னாடி ஒரு போட் தெரியுது பாருங்க. அந்த போட் வந்து ராஜீவ் காந்தி கேரளா வரும்போது போன போட்டான். சரியா? அந்த போய்கிட்டு இருக்கு பாருங்க, மூவ் ஆகுது. ஸோ அந்த போட் பேர் வந்து ராஜு அப்படின்னு வச்சிருக்காங்க. சூப்பர்ல, செம்ம இன்ஃபர்மேஷன்யா. ஸோ சான்ஸே இல்லைங்க, அப்படியே சூப்பர் வைபாக இருக்குது. பட் இந்த வாட்டர் வந்து எத்தனை அடி தெரியுமா? 15 அடி ஆழம். 15 அடியா இந்த பேக் வாட்டர்.
வாய்ப்பே இல்லை. உளுந்தன்னா சங்கு. ஆனால் ஜாக்கெட் போட்டிருக்கோம்ல, நீயே தெரியும். பட் சும்மா சொன்னேன், நீங்கள் வந்தா இந்த இடத்துக்கு தான் லாஸ்ட்டாக வர்றோம். அண்ட் அப்படியே கிளம்பி போயிட வேண்டியதுதான். பட் அல்டிமேட்டு சூப்பர் அடிப்பொலி அப்படி இருக்கு. அப்படியே முன்னாடி கிளம்பி போகணும். எடுத்துட்டு அவங்களே எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா. சூப்பர்ல. ஸோ அப்படியே கிளம்பி போயிடுவோமா? போகிறதுக்கு மனமே இல்லை, பட் போகலாம். ஓகே, ட்ரோன் ஷாட். குடு 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 குடு. 1 ஹவருக்கு 500. 1 ஹவருக்கு 500. அது நீங்கள் ப்ரைவேட் போட்டு மட்டும். எத்தனை பேர் போனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக இவத்தில் 6 people கெப்பாசிட்டி இருக்குது. 7 people. 7 people எல்லாம் சேர்த்துட்டு 500 1 ஹவருக்கு. 7 people வந்தாலும் 1 ஹவர் தான். ஒருத்தர் வந்தாலும் 500 தான். ஓகே, இது நல்ல போது. 11 o'clock முதல்ல ஒரு 6:30 வர 10,000 rupees இருக்கு. 10,000 ஏசி போட். ஏசி போட் 2 பேரா? ஆமா, எத்தனை வேணாலும். ஒரு 5 people வர. 5 people. ஆனா ஓவர் நைட் ஆகும்போது அது ஒரு 15K இருக்கு. 15. ஓகே, 15,000. அது வந்துட்டு காலையிலே கேறும்போது வெல்கம் ட்ரிங்க் இருக்கு, லஞ்ச் இருக்கு, ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ் இருக்கு. 24 hours. ஆமா, டின்னர் இருக்கு. டுமாரோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. பின்ன நீங்க ட்ரிங்க் பண்ணா. ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுல. ஷிகாரா போட் வந்து 1 ஹவருக்கு 500, 7 people வரைக்கும் போகலாம். ஸோ நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் போக வேண்டியிருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த போட்டில் நீங்கள் போகிறதுனா அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தம் 6 hours மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொடுத்துருவாங்க. மொத்தமாக வந்து இந்த சின்ன சின்ன கெனல் அந்த மாதிரி எல்லாம் போகணுன்னா அந்த மாதிரி குட்டியாக ஒரு அந்த போட்டில் தான் போகணும். நீங்கள் ஷிகாரா போட்டோ ஹவுஸ் போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ஊருங்க, ஐலண்ட்ஸ் இதெல்லாம் போக முடியாது. கெனல்ஸ் உள்ளே எல்லாம் போக முடியாது, ஏன்னா இடிச்சிக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன போட் எடுங்க. அதுதான் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இதாக இருக்கும், கம்ஃபர்ட். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம போயிட்டு சன்செட் பார்க்கலாம். ஓகே, எலப்பி பீச் போகிறோம். எல்லாமே வருமா? இது வருது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஆலப்பி ஜெட்டி. ஓகே, கோட்டம் போகுது, காவாலம் போகுது, நெடுமுடி போகுது. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது இந்த இடத்துல தான். ஓகே, அங்கே முன்னாடி இருக்கிற பெரிய ஜெட்டியில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரும். அப்படிதான் மக்களே. இப்போ வந்து நான் அந்த பைக்கில் லிஃப்ட் கேட்டு இந்த பக்கம் நான் வந்தேன். ஸோ இந்த பக்கம் ஒரு ஜெட்டி இருக்குது, சரியா? இங்கே பஸ் ஸ்டாப் மாதிரி ஜெட்டி இருக்குது, போட் ஸ்டாப். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து லாஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்து நம்ம போகணும். எங்கே எலப்பி அந்த பக்கம் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான், பட் அதில் ஏறி போயிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல, அதனால அந்த ஜெட்டிக்கு தான் வருது. பட் டீசல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு போகிறோம். இப்போ இங்கே டீசல் அடிக்க நிறுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே இருக்கோம். உள்ளே வந்து ஏரியாச்சு. இப்படி தான் இருக்குது. இங்கே இது இறங்கலாம், இந்த பக்கம் ஸ்டாப் பண்ணலாம், இந்த பக்கம் இறங்கலாம். எனக்கு ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. சூப்பர். அப்படியே போக வேண்டியதான். இப்போ எலப்பி இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் போகிறோம். 6 rupees தான் டிக்கெட். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி. பஸ்ஸுக்கு வந்து வெளியே தான் பெட்ரோல் அடிப்பாங்க. இங்கே பாருங்க, இது வந்து உள்ளே தான் அடிக்கிறாங்க. போட்டுக்கு பெட்ரோல் அடிக்கிறது இப்படி தான், பார்த்துங்க. ஸோ அப்படி அடிக்கிறாங்க. இங்கே பக்கம்லாம் ஷிகாரா போட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜெட்டிக்கு தான் போகுது. மெயின் ஜெட்டி வந்து எலப்பியில் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே, இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே இருக்குது, மெயின் அங்கே தான் ஸ்டாப். அதுக்கு அங்கே அந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்து கோட்டை. அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் பஸ்ஸு மாதிரி தான். ஓகே, சூப்பராக இருக்குது. இது மாதிரி வானம் எப்படி இருக்குன்னு சான்ஸே இல்லைல்ல. இறங்க வேண்டியதான்.
வந்த போட் இதுதான், நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பரில் பாருங்கண்ணே, ஒரு எடிட்டிங்கும் இல்லை, ஒரு ஃபில்டரும் இல்லை, அப்படி அழகாக இருக்குங்க இந்த பக்கம். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் கோட்டயம் போகிறதுக்கு அந்த டூரிசம் பஸ் எல்லாம், அந்த டூரிசம் போட் எடுக்கணும்னா இங்கே தான் எடுக்கணும். நான் வந்து எலப்பி பீச் வந்திருக்கேன். அண்ட் எக்கச்சக்கமான க்ரௌடு இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா வீக்கெண்ட்னால செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் சன்செட் இருக்குது. இதுங்க உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இருக்குது. சூப்பருங்கண்ணா. மக்கள் ஃபைனலாக வந்து கேட்டமரன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். ஸோ பீச் பக்கத்துலேயே தான், எலப்பி பீச் பக்கத்துலேயே தான். இந்த பக்கம் பீச் இருக்குது. ஒரு நூடுல்ஸும் சாயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி போன ரைடை பற்றி சொல்லணும் அப்படின்னா பர்ஃபெக்ட், சூப்பர். நீங்களும் கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்கும், பட் சான்ஸே இல்லை. ஃபிட்னஸ் எல்லாம் சூப்பர், ஆக்டிவிட்டி வந்து தரமாக இருந்துச்சு. ஒரு 2.5 hours வந்து 500 rupees, குரூப்பாக போனால் 500 rupees, சிங்கிளாக போனால் வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, எனி டைம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான டைமில் போகிறதுக்கு 750 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு கைட் கண்டிப்பாக வருவாங்க உங்கள் கூட. அண்ட் மார்னிங் வந்து ஒரு செஷன் இருக்குது, ஈவினிங் வந்து 3:30 ஒரு செஷன் இருக்குது. சன்ரைஸுக்கு ஒரு செஷன், சன்செட்டுக்கு ஒரு செஷன் இருக்குது. ஸோ அது வந்து குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஆஸ்கார் அந்த க்ரூஸுக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி தான் அந்த கயக்கிங். சூப்பர், வேறு லெவல். அடுத்தது வந்து ஷிகாரா போட் இருக்குது, ஹவுஸ் போட்டிங் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ப்ரைஸஸ் ஒரு மாதிரி இருக்கும், சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து நிறைய ஏஜென்ட் மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ஏஜென்ட் மாட்ட மாட்டீங்க அப்படின்னா கமிஷனே வந்து அவங்க பெரிய கணக்கு அடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் டிரெக்டாக வந்து க்ரூஸ்லேயே போயிட்டு நீங்கள் இது பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 க்ரூஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாரும் வந்து டிரெக்டாகவே ஹேண்டில் பண்ணுறவங்க தான். ஓகே, இன்றைக்கி போனது வந்து ஆஸ்கார் க்ரூஸ் அப்படின்னு ஒரு க்ரூ ஒன்று. அதே மாதிரி இன்னும் 2-3 இருக்குது. ஸோ நான் அதில் ஒரு 2 போடுறேன் கீழே, நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Ta-da, bye-bye, good night, have a great night.